ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கவங்களையும் இன்ட்ரென்சிக்காக எடுக்க வைக்க முடியும் ஒரு டெசிஷன். எல்லா நேரத்துலையும் அவங்களால இன்டெலெக்சுவலாக இருக்க முடியாது. சம் பாயிண்டில் வந்து ரீசனிங்கை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து மொமெண்ட்ரியாக டெசிஷன் எடுக்க முடியும் ஹியூமனால். ஆனால் ஒரு மொமெண்ட்ரியாக எடுக்கிறவங்க ரீசனிங் எடுப்பாங்களான்றது ரொம்பவுமே கொஸ்டினபிள் திங். தாமஸ் ஹாப்ஸ் என்ற அவரும் அப்போ தான் ஏஜ் ஆஃப் ரீசனில் தான் வந்தார். தாமஸ் ஹாப்ஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் கிளாஸில். அவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிஸ்ட். அவர் தான் சொன்னது ஸ்டேட் இஸ் அ லிவைத்தான்னு பேசுவார். ஸ்டேட் இஸ் அ மான்ஸ்டர், வி ஷுட் நாட் ரிபல் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவார். ஸ்டேட் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் உங்களை என்ன பண்ணாலும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு. இஸ் அ மேன் ஆஃப் ரீசன், பயங்கர இன்டெலெக்சுவல். அவர் ஏன் அதை சொல்லுவார்னா, அவர் பார்த்தப்ப வந்து அங்கே வந்து ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும் அவரோட ஊரில். பல மக்கள் வந்து செத்துட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்கும். அங்கங்கே குரூப்ஸ் வந்து சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவர் என்ன நினைப்பாருன்னா, ஸ்டேட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஸ்டேட்டை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எப்போ வந்து ஏன்னா மக்கள் எல்லாம் ரிபல் பண்ணி ஸ்டேட்டை வந்து கவர்மெண்ட்டை வந்து கலைக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அதை கலைக்கணும்னு கலைச்சோன்னே என்ன ஆகும்னா, யார் ரூல் பண்ணுன்ற ஆல்டர்னேட்டிவே இருக்காது, ஆளாளுக்கு அடிச்சுப்பாங்க, எங்கே பார்த்தாலும் சாப்பாடு இருக்காது, சண்டை தான் நடக்கும். இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷனுக்கு ஒரு தப்பான ரூலர் வந்து ரூல் பண்ணுறது எவ்வளவோ பெட்டரு. ஸோ இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அதனால நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து ரூலர் இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தப்பான ஒரு ரூலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறத கேட்டால் எதுவும் நடக்காது. நான் எப்போ அவங்கள ரிபல் பண்ணி ஃபைன், அதாவது ரெண்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஃபார்மராக இருக்கேன், என்கிட்ட இருந்து காசுலாம் பிடிங்கிட்டு இருக்கேன்றது வேற, என்ன ஒருத்தவங்க அடிச்சு கொள்றாங்கன்றது வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு ரூலருக்கு உனக்கு கொல்லணுன்றது அவசியம் கிடையாது, இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதிகமான ரிசோர்ஸ் ஒன்று இருக்கவங்க அதிகம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இது வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ். அந்த நேரத்தில் ஏன்னா அவர் பார்க்குறது, ஜன்னலை திறந்தா அவர் பார்க்குறது ரத்தம் வெட்டு குத்தும், இதுதான் பார்க்குறாரு. எங்கே பார்த்தாலும் இதுதான் நடக்குது. இப்படி இருக்கவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம இப்போ இருக்க சொசைட்டிலேருந்து அவங்கள பார்த்தோம்னா, அந்த லென்ஸில் பார்த்தோன்னா அது கஷ்டம். அவர் பார்த்த விஷயங்கள் இப்படி இருந்ததால் அவர் நினச்சது, அதுக்கு அந்த ரூலரே எவ்வளோ பரவாயில்ல இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்றத வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ணார். அதனால ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ரிபல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல்டர்னேட்டிவோட தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்றது. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். இப்போ வந்து யூஎஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஈரான் மேலே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார் நடத்தினாங்க, தெரியுமா? சாரி, ஈராக் மேலே, நாட் ஈரான், ஈராக் மேலே. ஆனால் கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை. அதனால என்ன ஆச்சுன்னா, அங்கே ஒரு வீக் ஸ்டேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இருக்க வரைக்கும் சதாம் ஹுசேன் வாஸ் ஸ்ட்ராங் எம்பையர். அந்த ஊரில் தப்பு நடந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நடந்துச்சு. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. அதை ரீப்ளேஸ் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னா, இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துடுச்சு. அங்கங்கே டெரரிசம் குரூப் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஐஎஸ்ஐஎஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஐஎஸ்ஐஎஸ் வளர்ந்தோம் என்னாச்சு, இட்ஸ் அ ஹோல் த்ரெட் ஃபார் என்டையர் சொசைட்டி, என்டையர் வேர்ல்டுன்ற மாதிரி வந்துடுச்சு. நிறையா கண்ட்ரியை வந்து அது அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஒரு விஷயத்தை மிஸ்ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ரூலரை எடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அந்த இடத்துல. இதே மாதிரி யூஎஸ் இன்னொரு தடவை சவுத் அமெரிக்காவில் கடாஃபியை வந்து இதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு டைரண்ட் ரூலர், அதனால நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவர் வந்து மனிதருக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டா யார் அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? யார் இருப்பா ரீப்ளேஸ் பண்ணிட்டு? அதே மாதிரி இன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், பீப்புள் ஆர் பவர் ஹங்கர். எல்லாருக்குமே பவரை வந்து எக்ஸெப்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். நான் தான் பெரிய ஆளு, எனக்கு மற்ற எல்லாரும் என்னோட சின்ன ஆளு அப்படின்றது இன்னேட்டாக ஹியூமன் நேச்சரில் இருக்குது. தியரி ஆஃப் பவரில் அதை படிப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த ரூலர் போயிட்டா மக்களுக்கு நல்லது பண்ணுன்றவர் மேலே வரமாட்டார், வரவும் முடியாது அவரால். யார் லோக்கல் ஹெட்ஸ் மாதிரி சீஃபெட்டேரியன்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க. அங்கங்கே நான் தான் பவர்ஃபுல், எனக்கு கீழே தான் வரணும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்செப்ட் மாதிரி வந்துடும். யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் டெரரிசம் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை யூஎஸ்ஆல எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரூலர் இருக்கப்ப நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கலாம், ரூலரே இல்லைன்னா யாரை சண்டை போட்டு ஜெயிக்கிறது? அங்கங்கே எல்லாரும் இப்படி இருக்காங்க. சேம் சிச்சுவேஷன் ஆப்கானிஸ்தான்லேயும் நடந்துச்சு. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இந்தியாவில் ஒரு மேஜர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ ரூல் பண்ணுற பார்ட்டி வந்து இட்ஸ் ஹைலி ரிலீஜியஸ் பார்ட்டி. ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணி ஹேட்ரட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நிறையா நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது சரி தப்புன்றது ரெண்டாவது, ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு இடத்த பொறுத்து பார்ட்டிஸ் வில் பிளே தேர் டூல்ஸ். ஆனால் இந்த இடத்துல அஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இந்த பார்ட்டி இப்போ தேவையா இல்லையா? இப்போ இன்கேஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹூ இஸ் தி அல்டர்னேட்டிவ் இருக்கா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்க்கு?
ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை இந்தியாவில் கொடுக்க முடியுமா? ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாமஸ் ஹாப்ஸ், இப்போ தாமஸ் ஹாப்ஸ் இது இருந்திருந்தா அவர் இதை தான் சொன்னார், ஸ்டேட் இஸ் எ லிவைத்தான், யூ ஷுட் நெவர் ட்ரை டு பிரிங் இட் டவுன் அன்டில் அன்லெஸ் யூ ஹேவ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவே இல்லை. இப்போ சரி ஏதோ சரியில்லைனாலும் இப்போ நான் கீழே கொண்டு வந்தால் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ், என்ன நடக்கும்? அங்கங்கே பவர் ஹவுசஸ் வில் ஃபார்ம். ஆளுக்கு ஹியூமனோட உண்மையான நேச்சர் வெளியில் வரும். எல்லாரும் பவர் ஹங்க்ரி அனிமல்ஸ். அங்கங்கே அது மூலமாக இன்னும் கொஞ்சம் கேயாஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதை அவர் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாமஸ் ஹாப்ஸ் அவரோட சுச்சுவேஷன்லேருந்து இதை பார்த்தோன்னா இதை தான் அவர் சொல்லியிருப்பார். ப்ளஸ் இன்கேஸ் இஃப் யூ ரியலி வாண்ட் டு ரீப்ளேஸ் சம்திங், கிரியேட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ், ஸ்ட்ராங் ஆல்டர்னேட்டிவ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தென் யூ கேன் ரீப்ளேஸ். அப்போ இந்த ப்ராப்ளம் வராது. அப்போ அகெயின் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட் வில் பி தேர். they can make sure that பீப்புளோட செல்ஃபிஷ்னஸோ இல்லை பீப்புளோட பவர் ஹங்கர்னஸோ வெளியே வர விடாமல் பார்த்துப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் தியரிஸ், தாமஸ் ஹாப்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி தான் இருக்கும். அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு இப்போ இருக்கிறதுக்கும். இதில் சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். சோஷியல் இன்ஜினியரிங் பேசினப்போ என்னென்னா, ஒரு சொசைட்டியவே, என்டையர் சொசைட்டியவே இஃப் யூ கேன் ஒரு அவங்கள வந்து ஒரே மாதிரி சிந்திக்க வைக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ். இது எப்படி நடக்குதுன்றதை ஃபேஸ் பை ஃபேஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ அதில் பார்த்தோன்னா இப்போ தாமஸ் ஹாப்ஸ் எதனால ஒரு சொசைட்டியை ஒரு ஸ்டேட்டை டச் பண்ணவே கூடாதுன்னு சொன்னார்? ஏன்னா வைலன்ஸ் வந்துடும் அப்படின்னு. இப்போ ஒருவேளை வைலன்ஸ் வராதுன்னா அப்போ அந்த ஸ்டேட்டை டச் பண்ணலாமா? ஸ்டேட் சரியில்லை, நான் ரீப்ளேஸ் பண்ணுறதால எனக்கு வைலன்ஸ் அங்கே வரப்போகிறது இல்லை, அப்போ நான் அதை டச் பண்ணலாமா? அப்போ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வரும். ஒருவேளை நான் பண்ண வைலன்ஸ் வராதுங்க, எனக்கு நல்லா தெரியும் வைலன்ஸ் வராது, அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்படி வந்தால் பண்ணலாம் அப்படின்றதான் இருக்குது. ஏன்னா ஒரு தியரி ட்ரூனா அதோட கான்வெர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ இப்போ ஒரு வைலன்ஸ் வராதுன்றப்ப யூ கேன் ரீப்ளேஸ் ஸ்டேட். அப்போது சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வைலன்ஸ் வராததை வைலன்ஸ் வந்துடும்னு சொல்லலாம். இல்லை சோஷியல் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி யூஆர் இன் அ கான்ஸ்டன்ட் த்ரெட்டுன்ற ப்ராசஸையும் பீப்புள் மைண்ட் செட்டில் போடலாம். இப்போ சேம் சுச்சுவேஷன் தாமஸ் ஹாப்ஸ் வந்து ஜன்னலை திறந்தோன்னு பார்த்தாரு, ரத்தமாக ஓடிச்சு. ஒருவேளை அவர் ஜன்னலை திறக்கலை, எதையுமே பார்க்கல, ஆனால் அவருக்கு வர நியூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரத்தம் எல்லாம் ஓடிடும் அப்படின்ற நியூஸ் இருந்தாலும் அவர் இதே தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். கரெக்டாக? ஆனால் அங்கே நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லை. தட் இஸ் ஆல்சோ சோஷியல் இன்ஜினியரிங். ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு காமிச்சு ஒரு ரீசனிங் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலை இம்பல்சிவ் டிசிஷன் எடுக்க வைக்கக்கூடிய பவர் சோஷியல் இன்ஜினியரிங்க்கு இருக்குது. ஓகேவா? அதனால தான் ஒரு ரீசனிங்கை வந்து நிறைய அப்ளை பண்ணணும். ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ் பண்ணிட்டா ரீசனிங் அப்ளை பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம்.